கெட்ட எண்ணம் கொண்டு விடுவதுதான் சகிப்பு தன்மை இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். நோய் வந்தவன என்ன செஞ்சிடக்கூடாது, வைத்தியம் பார்த்தா அல்ல நோயை கொடுத்தா இவன் மனுஷன் போய் வைத்தியம் பார்த்தா நல்ல எடுத்துக்கிற மாட்டான். வைத்தியம் பண்ண சொல்லி நமக்கு எல்லாம் செய்யணும், அல்ல கட்டளை எடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நோய் வாய்ப்படுற நேரத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் என்ன வைத்தியம் இருக்கிறதோ அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், இந்த அம்மா சொல்றாங்க, அம்மாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ பொறுமையா இருமா, நீ உனக்கு சொர்க்கம் இருக்கு, சகிச்சுக்கலாம் பேசாம, இது சரியில்லாம போச்சுன்னு சொர்க்கம் கன்ஃபார்மா கிடைக்காது உனக்கு. அல்ல அப்படி உன்னை தந்திருக்கிறானா சகிப்பு தன்மையோட துவா என்ற அதுக்கு துவா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இன்சேத்தி தாவத்துள்ளாக அனி ஆஃபியக்கு, நீ விரும்புனீங்கன்னா உனக்கு அல்லாஹ் குணத்தை தர சொல்லி நான் துவா செய்யறேன். நீ விரும்புனீங்கன்னா பேசாம அப்படி போ, சகிச்சுக்கிட்டு இரு. இல்ல எனக்கு குணம் தான் வேணும், சொர்க்கம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உனக்காக இறைவன்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அஸ்பிரு, இல்ல சொர்க்கம் கிடைக்குதுங்கிறியா, அப்புறம் என்ன இருக்கு, நான் சைபத்தன்மையோட இருந்துக்கிறேன், இந்த வேதனையோடு நான் இருக்கிற காரணத்தினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு நோய் குணமாக வேணாம், அது பிரச்சனை இல்ல, அதுக்கு நீங்க துவா செய்ய வேணாம், ஆனா இந்த கீழே விழுந்து ஆட விலகாம இருக்கிற எல்லாரும் துவா செய்யுங்க. அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த வலிப்பை பத்தி பேசல அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இன்னி அத்த கஷ்டப்பு, எனக்கு ஆட விளைகிறது, ஃபதுல்லாஹலி அல்லாஹ் அத்த கஷ்டப்ப, என்னுடைய ஆட விலகாம இருக்கிற நீ துவா செய்யுங்க அல்லாட்ட. இது மயங்கிங்க நான் விழுந்துட்டு போறேன், விழுந்தாலும் பெண்ணா இருக்கனால ஆடை விலகி இருந்தா அசிங்கமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னை ஆக்கிராம இருக்கு துவா செய்யுங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில 5652வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன வழங்குது, ஒரு அம்மாவுக்கு ஒரு பயங்கரமா ஒரு வலிப்பு நோய் என்பது ஒரு பயங்கரமான நோய் தான். இந்த நோய் இருக்கிறது, அந்த நோயை அவங்க சகித்துக் கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்ல குணமாக்க முடியாது, வைத்தியங்கள் பார்க்கறது வேற. அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு விசேஷமாக அது நீக்க பாடுபடுறதுன்னு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யறாங்க, ரெண்டு ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப என்ன வழங்கனே, பொருளாதார கஷ்டம் வந்தாலும் நம்ம தேடுகிற வகையில தேடிக்கொண்டு தேடியும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சரி, அல்லாஹ் கரெக்டான செய்வான், அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் ஹக்கீம் தானே, நுணுக்கமான ஆள் தானே, அவன் நமக்கு இப்படி பண்ணி இருக்கிறான், என்னமோ அவனுக்கு இருக்கு நமக்கு. அது நம்ம சாதாரண கிராமப்புறங்கள்ல கூடங்க இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, நமக்கு எல்லாம் நன்மைக்கு தாங்க அப்படி சொல்றாங்களா இல்லையா, இது பெரிய அர்த்தம் உள்ளது, இது நல்ல விஷயம், இது இஸ்லாத்துடைய பேசிக்ல உள்ள ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாம் நன்மையா தான் இருக்கு, இதுக்குன்னு ஒரு கயிறு நமக்கு கிடைக்கும், இங்க கிடைக்காவிட்டால் நிச்சயமா மறுமையில் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது எதுன்னா கண்ணு தான். அவன்கிட்ட இருக்கிற உறுப்புகள்ல அவனுக்கு எது விருப்பமானது, ஏன்னா மனிதன் அனுபவிக்கிற இன்பங்கள்ல கண்ணை கொண்டு அனுபவிக்கிறதுல தான் 50% வருங்க, 50% எதை கொண்டுதான், கண்ணை கொண்டுதான். கண் இல்லைன்னு வைங்க, நான் இந்த சட்டையை போட்டா என்ன, கிழிஞ்ச சட்டையை போட்டா என்ன, எல்லாரும் கூட்டு போயில இருந்தா எதுக்கு சட்டை தான் எதுக்கு போடணும், இந்த கண்ணை கொண்டு அந்த கலர் நல்லா இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், வீடு பெருசா இருக்கு, பெரிய வீடு, இது சின்ன வீடு, எல்லாம் எதுல வருது, இந்த கண் இல்லாட்டி ஒரு பஞ்சாயத்தும் இல்லையே. யாருக்கும் கண்ணு இல்லாட்டி பெரிய வீட்டுக்காரன் சின்ன வீட்டுக்காரனுக்கு வித்தியாசம் இருக்குமா, ஒரு வித்தியாசம் இருக்காது. பெரிய வீடா இருந்தா சின்ன வீடா இருந்தா என்ன அந்த மேனிக்கு சுகமா இருக்குமே பஞ்சு மெத்த, அததான் அனுபவிக்கலாமே தவிர இந்த கண்ணு நாள் பார்க்கக்கூடியது பெருசு அதிகம் கூட. அவர் ஆஜானுபாகவா இருக்காரு, அவர் வெயிட்டா இருக்காரு, ஆள் கலர் தளதளம் தக்காளி மாதிரி இருக்கிறாரு, வெள்ளையா இருக்கிறாரு, கலரா இருக்காரு, கவர்ச்சியா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்றமே, இதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க, கண்ணுனால தானே. ஒரு குருடனுக்கு வெள்ளையா இருந்தா என்ன, அவனுக்கு கருப்பா இருந்தா அவனுக்கு என்னங்கிறான், ஒரு குருடனுக்கு வெள்ளையா இருக்கிறாலும் ஒண்ணுதான், கருப்பா இருக்கிறாலும் ஒண்ணுதான். அப்ப ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாதின்னு சொல்லலாம். கண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த நிறைய இன்பங்களை நம்ம என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த நாக்குக்கு உள்ள இன்பம் திங்கிறது தவிர என்ன இருக்கு, அதுல ஒண்ணும் கிடையாது. உடம்புக்கு ஒரு சுகமா இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த கண்ணுக்கு உள்ளது இருக்கு, அம்புட்டையும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றது என்னது, படிக்கிறது, அறிவை தேடுறது, டிவி பாக்குறது, எல்லாமே அதெல்லாம் வருது. அப்ப கண்ணுலதான் எல்லா மேட்டரும் அடங்கி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கண்ணுக்கு ஹபீபான்னு பேருங்க. ஒரு ஹபீபான்னா என்ன, காதலின்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஹபீபா யாருன்னு கேட்டா கண்ணு தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஹபீபா, அவனுடைய ரொம்ப விருப்பமானவள், விருப்பமான காதலி ரெண்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு, அதான் கண்கள்ங்கிறாங்க. அதை சொல்றாங்க, இதப்தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானுக்கு அவனுடைய ரெண்டு ஹபீபாக்கள் இருக்காங்களா கண்கள், அதை நான் எடுத்து சோதித்து விட்டால் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
நான் சோதித்து விட்டால் சபர, அதை அவன் சகித்து கொண்டான். கண்ணை எடுத்த உடனே சகிச்சுக்கணும். எனக்கு மட்டும் தான் கண்ணை எடுத்து அவனுக்கு ஏன் எடுக்கலன்னு கேட்டக்கூடாது. யாரெல்லாம் உனக்கு கண்ணு இருக்குதா, என் கண்ணை எடுத்துப்படியே, நீ எல்லாம் கண்ணு இருக்கா, உனக்கு இறக்கம் இருக்கா, நீ எல்லாம் கடவுளா, நீ தான் இறைவனா, இந்த மாதிரிலாம் சொல்லிவிடாம என்ன செய்யணும், நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அந்த கண்ணு வராதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, இனிமே உங்களுக்கு பார்வைக்கு எந்த சான்ஸும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் கைவிட்டுட்டான். அப்ப என்ன செய்யணும், சரி அல்ல இதுல ஒரு நன்மை இருக்கா, இதுக்காக அங்க தர போறான், இங்க இழந்த ஒன்னும் இழந்துட போறோம், 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கை, இதோட நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, அங்க போய் நல்லா இருக்க போறோம், இப்படி நினைத்து கொண்டால் அவ்வளவு மின்ஹல் ஜன்னா மின்ஹுமல் ஜன்னா, அந்த 2 கண்களுக்காக வேண்டி ஜன்னத்தை சொர்க்கத்தை நான் பகரமா கொடுத்துறேன். நம்ம கண்ணு இல்லாம ஒருத்தர் இருந்தான்னு வைங்க, பெரிய மேஜர் மிஸ்டேக் எல்லாம் பண்ணல, அந்த மாதிரி பண்ணி மோதா போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு அமல் எல்லாம் பெருசா கணக்கு பார்க்கப்படாது. நீ நாங்க கண்ணு இல்லாம எத்தனை இன்பங்களை இழந்திருக்கிற, இந்த கண்ணு இல்லாம இந்த எல்லாம் போட்டு பேர் அனுபவிச்சாங்களே, அதெல்லாம் நீ அனுபவிச்சியா, கம்மியா அனுபவிச்சாலும் கம்மியா நன்றி செலுத்தினா போதும்ல, ரொம்ப அனுபவிச்சோம் ரொம்ப நன்றி செலுத்தனு, நீ கம்மியா அனுபவிச்சிருக்கிற, எது செஞ்ச வரைக்கும் போதும், ஓடு சொர்க்கத்து ஓடு, ஈஸியா வேலை முடிஞ்சு போயிடுது. யாருக்கு கண்ணு இல்லாத, அப்ப கண்ணு இல்லைன்றது குறைன்னு நம்ம கவலைப்பட முடியுமா? கண்ணு இல்லாத குறையா இருந்தா கூட அதுல என்ன இருக்கு நமக்கு, அது நம்ம மறுமைக்கு கொண்டு சேர்க்குது. மறுமை வாழ்க்கை தான் பேசிக் நினைக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விவகாரமே இல்லை. இது எங்க இருக்கிறது, சஹீஹுல் புகாரியில 5653வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஆச்சரியம் பாருங்க, அஜபல்லி அம்ரில் மூமினி, இந்த மூமின் இருக்கிறான இறை நம்பிக்கையான அவனுடைய காரியங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க. என்ன ஆச்சரியம், இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன், அவனுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதா தான் இருக்கிறது. அவனுக்கு எது நடந்தாலும் சரி, கோடி கோடியா பணத்தை கொடுக்கறானா அதுவும் நல்லதா தான் ஆக்கிற முடியும், பணத்தை எடுத்துக்கிறானா அதுவும் நல்லதா, நல்ல ஷார்ப்பா பார்வை இருக்குதா அதுவும் நல்லதுதான், பார்வையே போச்சா அதுவும் நல்லதுதான், ஊனமே இல்லையா அதுவும் நல்லதுதான், கை காலெல்லாம் உடைஞ்சு போச்சா அதுவும் நல்லதுதான். இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மூமின்களுக்கு எது நடந்தாலும் நல்லதாவில் ஆயிடுது. எப்படி ஆகுது, வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லாலில் மூமினி, இறை நம்பிக்கையாளனை தவிர, மூமினை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறாங்க, தஃப்சீர் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு கேட்டா, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் ஷக்கர, நன்றி செலுத்தி விடுகிறான் உடனேயே, ஃபகான கைரன் லஹு, அது நல்லதுல முடிஞ்சிருது. ஒயின் அஸாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, சபர, பொறுமையா அதை சகித்துக் கொள்றான், ஃபகான கை, அது நல்லதா போயிடுது. அப்ப இதுவே நல்லது இல்ல, அதாவது செல்வங்கள் கிடைப்பது நல்லது இல்ல, கிடைச்சதுக்கு நன்றி செலுத்திட்டா நல்லதா போயிடுது, நல்லதா ஆக்கிக்கிறது, நல்லதா ஆக்கிக் கொள்ளுதல்ங்கிறதுல தான் நல்லதாவதே தவிர, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு இன்பம் வருதுன்னு வைங்க, அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த இன்பத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்ளணுமா, இன்பங்கள் வந்தா சுக்குரு பண்ணு, துன்பங்கள் வந்தா சபுரு பண்ணு. சுக்குரும் சபுரும், சுக்குரு இன்பத்துக்கு உள்ளது நன்றி, சபுரு பொறுமை என்பது, சகிப்பு என்பது துன்பத்துக்கு உள்ளது. அப்ப உனக்கு நிறைய கோடி கோடி அல்லாஹ் தந்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, போச்சு ஓடு, ஓடிக்கிட்டே சொர்க்கத்துக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் இத சொல்ற, இது எதுல இருக்குன்னா சஹீஹ் முஸ்லிம்ல 5318வது ஹதீஸ்ல இருக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, ஒரு அடியான் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான், வயிறு புடைக்க சாப்பிடுறான், ஃபுல்லா வெட்டுறான், வெட்டி என்ன செய்யறான், போய் அஹ்மதுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்றான். உடனே இதுல அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறானா, வயிறு நிறைய சோறு திங்கிறதுக்கு நன்றின்னு சொன்னா விட்டுருவாங்களா மனுஷன்? ஒரு மனுஷன் வயிறு நிறைய சோறு போடுறாங்க, 4 மணி நேரம் 2 வேலை வாங்கிட்டு தான் போடுவான், 4 மணி நேரம் வேலையை வாங்கிட்டு தான் சோறு போடுவானே தவிர ஃபுல்லா சோத்தை திண்டு என்ன செய்யறது, இதுக்கு என்ன கட்டணம் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் போட போட, அல்லாஹ் என்ன செய்யறான், கும்பிட்டு திண்டீங்கள, அதுக்கு ஒன்றும் செய்ய வேணாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லப்பா, இதுக்கான புகழ் அல்லாஹ்வுக்கு, அது எனக்கு போதுங்க அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இந்த நன்றியில அவ்வளவுக்கு சந்தோஷப்படுறான். அப்ப பெரிய பெரிய இன்பங்கள் உனக்கு வரும் பொழுது பெருசாவும் நீ பண்ண வேணாம். ஹாதாமின் பதில் சுலைமான் நபி சொன்னார், அவ்வளவு பெரிய கோடி கோடியா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்த பிறகு நினைஞ்சாரு, இது என் இறைவனின் அருட்கொடை அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்து, அவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான் அதான் அவர் செஞ்சாரு. மற்றபடி அவர் என்ன தலைகள் தான் வணங்கினாரு, நம்ம தொழுற மாதிரி தொழுதாரு, நம்ம நோம்பு வச்சிருப்பாரு, கொஞ்சம் கூட குறைய வேண்டாம் நினைச்சிருப்பாரு, நபிங்கிற காரணத்தினால என்ன கூட